தோப்பாரு எங்க அம்மாவே வயசு பொண்ணு மாதிரி பேசுவாங்க. அவங்க கிட்ட வயசான கிழவி மாதிரி பேசினா அவள் தான் உனக்கு. பிள்ளை இல்லாத வீட்டுல கிழவன் துள்ளி குதிச்சானா அந்த மாதிரி. ஏன்டா பையா, நான் இல்லனா தான் சந்தோஷமா இருப்ப போலியே. நீ தொட்டதுக்கெல்லாம் குத்த சொல்லி நிக்கிற. சரி வா போலாம். மா இவ்வளவுதான் லவ் பண்றேன். வாமா. டேய் இப்ப குழந்தைக்கு தண்ணி எத்தனோடா. மா போமா, கால் வலிக்குது. என்னம்மா இந்த பையன் உங்களை பெத்து வளர்த்து ஆளாக்குன ஆத்தாக்காரி ஒரு பச்சை தண்ணி கேக்குறா, அத கூட எத்தனை தர மாட்டீங்க. என்ன பசங்கடா நீங்க? என்னடா இது, நீ இவள லவ் பண்றியா இல்ல இவளோட பொண்ண லவ் பண்றியா? இவ ஆன்ட்டி மாதிரி பேசுறாளேடா. ஒரு நிமிஷம் ஆண்டி. சொல்லு சரோஜக்கா. அந்த சரஸ்வதி சண்முகம் கூட ஓடிட்டாளாண்டி. அடி சண்டால சிரிக்கி. சரி வெயிக்கா, நான் அப்புறம் பண்றேன். ஆண்டி இந்த கூத்த கேட்டீங்களா? எங்க வீட்டு பக்கத்துல சரஸ்வதின்னு ஒருத்தி இருக்கா. 2 பொண்டாட்டி கட்டினவன 3ஆந்தாரமா இழுத்துன்னு ஓட்டாலாம். இந்த கூத்தெல்லாம் இந்த ஊர்ல தான் நடக்கும். என்ன சொல்றீங்க? அது சரி. டேய் எங்கந்திர புச்ச இந்த ரோட்ல உட்காந்து 4 பேர் 4 விதமா பேசுவாங்களே, அந்த கும்பல்ல இருந்து தூக்கின்னு வந்துட்டியா? அம்மா உனக்கு என்னடா குறை வச்சேன்? சரி நான் கிளம்புறேன்டா. ஊர் கதை பேசுவோம். மகளிர் குழுக்கு வேற டைம் ஆயிடுச்சு. நான் வரேன் ஆண்டி. நீ என்ன பேர் சொல்லியே கூப்பிடுமா? நீயே ஆன்ட்டி மாதிரி தான் பேசுற. உனக்கு ஆன்ட்டிங்க தான் பிடிக்கும்னா என் ஃப்ரெண்டிலே யாரையாச்சும் இன்ட்ரோ கொடுத்துருப்பேன்ல.